நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் ஆர் சந்திரமோகன். அபிவிருத்தி பயணத்தை முன்கொண்டு செல்லும் வேலை திட்டம் ஆரம்பம். சுற்றுலா தொழில்துறை அடுத்த வருடமளவில் மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வரப்படும் என பெசில் ராஜபக்ச தெரிவிப்பு. பாலியகொட மீன் சந்தையை மீண்டும் திறப்பது குறித்து ஆராய்வு. கிளனி கங்கை மாசடைவதை தடுப்பதற்கான பொறிமுறையை உருவாக்குமாறு பாராளுமன்ற கோப் குழு பரிந்துரை. வங்காள விரிகுடாவில் குறைந்த தாளமுகம். 36 மணித்தியாலங்களில் குறைந்த காற்றழுத்த நிலை ஏற்படும் சாத்தியம். லங்கா பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணிக்கு வெற்றி. கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தின் ஊடாக வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டத்தின் சிறந்த பயனை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் மாகாண மட்டத்தில் இடம்பெறும் கூட்டங்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி தென் மாகாணத்தில் ஆரம்பமாக உள்ளது. பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ச மற்றும் அமைச்சரவை, ராஜாங்க அமைச்சுக்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு இடையில் கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டது. வெளிநாட்டு கடன்கள் மற்றும் உதவிகள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக பெசில் ராஜபக்ச குறிப்பிட்டார். குறித்த பிரிவுகளுடன் கலந்துரையாடி அடுத்த வருடமளவில் சுற்றுலா தொழில்துறையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பெசில் ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டார். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி பாலியகொட மீன் சந்தையின் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் ஆராயப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடல் மாளிகாவத்தையில் அமைந்துள்ள அமைச்சு அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பாலியகொட மீன் சந்தையின் செயற்பாடுகள் நாடளாவிய ரீதியில் கடல் தொழில்சார் செயற்பாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் அதன் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கடற்தொழிலாளர்களினால் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கிளனி கங்கை மாசடைவதை தடுப்பதற்கான பொறிமுறையை உருவாக்குமாறு பாராளுமன்ற கோப் குழு பரிந்துரைத்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சு, நீர்ப்பாசன அமைச்சு, அரச சேவை, மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு ஆகியன இணைந்து இது தொடர்பில் கவனம் செலுத்த உள்ளன. குடிநீர் பிரச்சினை, சுற்றுலா நடவடிக்கை, நகர அபிவிருத்தி போன்ற நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல விடயங்கள் தொடர்பில் கிளனி கங்கை நேரடியாக தொடர்புபட்டுள்ளதாகவும் கோப் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. கிளனி கங்கை அண்மித்ததாக சுமார் 3000 வரையான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. அவற்றுள் 41 தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை. மேலும் 205 தொழிற்சாலைகளின் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள் 17 தொழிற்சாலைகள் மிகவும் ஆபத்தானவை என கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சரித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றினால் மேலும் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பின் பல பகுதிகளைச் சேர்ந்த 36, 87, 54, 78, 83, 68, 69, 70 ஆகிய வயதுடைய நபர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 5 வீடுகளில் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையவர்கள் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 4 பெண்களும் கொழும்பு மேகசின் சிறை கைதி ஒருவர் உட்பட 4 ஆண்களும் அடங்குகின்றனர். இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 107 உயர்வடைந்துள்ளது. நார்வுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட
நியூ வெலிகம தோட்டத்தில் தொழிற்சாலை பிரிவில் 3ஆம் இலக்க லயன் குடியிருப்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தால் 12 அறைகளை கொண்ட லயன் குடியிருப்பு முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. இதனால் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் நிர்கதியாகியுள்ளனர். தீ பரவலினால் உடைமைகள் பல அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9:30க்கு மீண்டும் கூடுகிறது. இன்றைய தினம் குழுநிலை விவாதத்தின் 6ஆம் நாள் விவாதம் இடம்பெற உள்ளது. இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை, நீர்ப்பாசனம், மின்சக்தி, எரிசக்தி ஆகிய அமைச்சுக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பில் இன்று ஆராயப்படும். அத்துடன் கிராமிய மற்றும் பாடசாலை விளையாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய ராஜாங்க அமைச்சுக்களின் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலும் விவாதம் இடம்பெறும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானோர் எண்ணிக்கை 22,000 கடந்துள்ளது. அத்துடன் தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 107 உயர்வடைந்துள்ளது. அத்தோடு 2ஆம் அலையில் இனங்காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் 18,000 கடந்துள்ளது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி நாட்டில் கொரோனா பரவலில் 2ஆம் அலை உருவானதன் பின்னர் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவான தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நேற்று வரை கொழும்பில் மாத்திரம் 8,575 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு இலங்கை போக்குவரத்து சபை அறிமுகப்படுத்தியுள்ள கோவிட்-19 பாதுகாப்பு நிதியத்தின் மூலம் அரச பஸ் வண்டிகளில் பயணிக்கும் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் 10,000 ரூபாவும், தொற்றினால் மரணமடைந்தால் 50,000 ரூபாவும் இழப்பீடாக வழங்குவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் பயணிக்கும் சகல பயணிகளிடம் இருந்து அறவிடப்படும் பஸ் கட்டணத்திலிருந்து ₹1 கோவிட்-19 பாதுகாப்பு நிதியத்திற்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்த பின்னர் நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு கோவிட்-19 பாதுகாப்பு நிதியத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியிலிருந்து இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள முடியும். குறித்த இழப்பீட்டை பெற்றுக்கொள்வதற்கு பயணிகள் பஸ் கட்டணத்தை செலுத்திய பற்றுச்சீட்டை தம்பசம் வைத்திருப்பது அவசியமாகும் என்பதுடன் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸில் பயணித்ததாலேயே கோவிட் தொற்று ஏற்பட்டதாக கோவிட்-19 தடுப்பு செயலணி, இலங்கை போக்குவரத்து சபை சுகாதார அதிகாரிகள் மற்றும் வைத்தியர் உறுதிப்படுத்திய பின்னரே இழப்பீடு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். ஈரானின் அணு ஆயுத திட்டங்களின் தலைவர் என கருதப்படும் ஈரானின் விஞ்ஞானி ஒருவர் இனம் தெரியாதவர்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மொஹ்சென் பக்ரிசாதி என்ற ஈரானின் அணு விஞ்ஞானி கொல்லப்பட்டுள்ளார் என்பதை ஈரானின் பாதுகாப்பு அமைச்சு உறுதி செய்துள்ளது. பேராசிரியரும் ஈரானின் புரட்சிகர ராணுவத்தின் முக்கிய உறுப்பினருமான மொஹ்சென் பக்ரிசாதே கொல்லப்பட்டுள்ளார் என ஈரானின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகருக்கு அருகில் அவரும் அவரது மெய் பாதுகாவலரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் தலைநகருக்கு அருகில் உள்ள அப்சாட் என்ற நகரில் அவர் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் தொற்று நோயானது 25 ஆண்டுகளாக அதிகரித்து வரும் பாலின சமத்துவத்தை அபகரித்து விடக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் தொடர்பாக புதிய உலகளாவிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று நோயின் தாக்கத்தால் பெண்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் பராமரிப்பதற்கு கணிசமான அளவு கூடுதலாக வேலை செய்ய வேண்டியுள்ளது என ஐக்கிய நாடுகளின் பெண்கள் அமைப்பின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் அனிதா பாட்டியா தெரிவித்துள்ளார். அத்துடன் வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்வி வாய்ப்புகள் இழக்கப்படலாம். மேலும் பெண்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தால் பாதிக்கப்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள்.
தலவாக்கல மடுகல தோட்டத்திலிருந்து ரதல்ல வரையிலான 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதான வீதி அபிவிருத்தி செய்யப்படுகிறது. ஜனாதிபதியின் 1,00,000 கிலோமீட்டர் பாதை அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் 100 மில்லியன் ரூபாய் செலவில் காப்பட் வீதியாக இந்த பாதை புனரமைக்கப்பட உள்ளது. இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 போட்டியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. கேப்டவுனில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 179 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. லங்கா பிரீமியர் லீக் போட்டித் தொடரின் 2வது போட்டி நேற்று இடம்பெற்றது. இந்த போட்டியில் கால் கிளாடியேட்டர்ஸ் மற்றும் ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணிகள் பங்கேற்றன. போட்டியில் ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய கால் கிளாடியேட்டர்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 175 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணி 19.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதேவேளை இன்றைய தினம் மேலும் 2 போட்டிகள் இடம்பெற உள்ளன. தம்புல்ல வைக்கிங் அணிக்கும் கேண்டி டஸ்கர்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி பிற்பகல் 3:30 ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு கிங்ஸ் மற்றும் கால் கிளாடியேட்டர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. வர்த்தக செய்தி. அடுத்த போகத்தில் இருந்து அனைத்து விவசாயிகளிடத்திலும் 1 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 1000 கிலோ நெல்லை 50 ரூபாய் உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்ய உள்ளதாக அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்காமிகே தெரிவித்துள்ளார். களஞ்சிய தொகுதிகளில் மீள் களஞ்சியத்திற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கோவிட்-19 தொற்று ஆபத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கென இலங்கைக்கு $165 மில்லியன் கடனை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி அனுமதி அளித்துள்ளது. குறிப்பாக பெண்கள் தலைமையிலான தொழில் முயற்சிகளையும் சிறு தேயிலை தோட்ட தொழில் முயற்சியாளர்களையும் இலக்கு வைத்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடா கடல் பகுதியில் எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் குறைந்த காற்றழுத்த நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் எதிர்வரும் சில தினங்களில் நாடளாவிய ரீதியாகவும் நாட்டை சுற்றியுள்ள பகுதிகளிலும் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மீனவர்கள் மற்றும் கடல்சார் பிரஜைகள் இது தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி பயணத்தை முன்கொண்டு செல்லும் வேலை திட்டம் ஆரம்பம். சுற்றுலா தொழில்துறை அடுத்த வருடமளவில் மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டு வரப்படும் என பசில் ராஜபக்ச தெரிவிப்பு. பாலிகுட மீன் சந்தியை மீண்டும் திறப்பது குறித்து ஆராய்வு. கலனி கங்கை மாசடைவதை தடுப்பதற்கான பொறிமுறையை உருவாக்குமாறு பாராளுமன்ற கோப் குழு பரிந்துரை. வங்காள விரிகுடாவில் குறைந்த தாழமுக்கம். 36 மணித்தியாலங்களில் குறைந்த காற்றழுத்த நிலை ஏற்படும் சாத்தியம். லங்கா பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் ஜெஃப்னா ஸ்டேலியன்ஸ் அணிக்கு வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.